ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆஃப் த ஆட்டம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன், ஹைசன்பர்க் அன்சார்ட்டட் பிரின்சிபல்னு. ஸோ அதில் வந்து எலக்ட்ரான்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்போடலாம் வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிகல் நேச்சர் மட்டும் இல்லை அப்படின்னு போருடைய ஆட்டத்தை மாடத்தில் தப்புன்னு சொல்லி அவர் ஒரு ஈக்குவேஷனை உருவாக்குறாரு. ஸோ மறுபடியும் அதை வந்து எர்வின் ஷ்ரோடிங்கர் என்றக்கூடிய ஆஸ்ட்ரியன் சயின்டிஸ்ட் ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒரு ஃபண்டமெண்டலான ஈக்குவேஷன் ஒன்று உருவாக்குறாரு. ஸோ அதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அவருடைய ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அவர் எப்படி ஆரம்பித்தார், எப்படி அதை டெரைவ் பண்ணாருன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப பைபிள்லாம் தேவையில்ல, ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான். என்ன அப்படின்னா, அவர் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்லேருந்து ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு எக்ஸ்பிரஷனை கொண்டு வராரு. இந்த ஹெச் கேப் டைம்ஸ் சை இஸ் ஈக்குவல் டு இ டைம்ஸ் சை. இந்த சைன்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வேவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு ஷ்ரோடிங்கர் இப்படி ஒரு விஷயத்தை வேவ் ஃபங்க்ஷன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேவ் நேச்சர்னு எலக்ட்ரானை சொல்கிறோமே தவிர நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கலாக அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஒரு வேவ் ஃபங்க்ஷன், அந்த வேவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாரு, ஒரு உருவத்தை கொடுக்குறாரு. ஸோ அதுதான் அந்த சை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி இந்த ஈக்குவேஷன் அவர் கொண்டு வந்தாருன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் ஒன்றும் இல்லைங்க, அவர் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸோ நமக்கு தெரியும், இந்த யூனிவர்ஸில் ஒரு சிஸ்டத்துக்கு எனர்ஜி இருக்குன்னா அது ரெண்டு எனர்ஜியோட காம்பினேஷன். ஒன்று கைனெட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் டோட்டல் எனர்ஜிங்க. நமக்கு தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி. ஸோ இந்த ஒரு மெயின் சாதாரண ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும் நமக்கு, ½ mv². இந்த இடத்துல எலக்ட்ரானை பற்றி படிக்கிறோம். ஸோ எல்லாமே அட்டாமிக் ஸ்கேலு, எலக்ட்ரானோட எனர்ஜியை பற்றி படிக்கிறோம். ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ½ kx². சரி, இந்த எக்ஸ்பிரஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிக்சரில் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டு ஃபிக்ஸடு, இந்த அப் டைரக்ஷனில் இந்த இடம் ஃபிக்ஸடு. ஸ்ப்ரிங்கோட அனதர் எண்டில் வந்து ஒரு வெயிட்டை கட்டி தொங்க விட்ருக்காங்க. இந்த வெயிட் ஆனது கிராவிட்டியினால் இழுக்கப்படும். அப்போ என்ன ஆகும், ஸ்ப்ரிங் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகும், மறுபடியும் வந்து சுருங்கும், இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த இடத்துல நீங்கள் ஒரு வேவ் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஃபிக்ஸடு பாயிண்ட் இது, இந்த ஃபிக்ஸடு பாயிண்ட்டில் இப்படி வேவ் போல் நீங்கள் ஆக்டிவ் ஆகிறத பார்த்தோம். ஸோ எலக்ட்ரானு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குதுன்னு ஆல்ரெடி ஹைசன்பர்க் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எலக்ட்ரானுக்கும் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட எக்ஸ்பிரஷன் இதுங்க. இந்த எக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம் சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டரில், அதாவது அந்த கடந்த தூரம். நம்ம இந்த இடத்துல எலக்ட்ரானோடைய பொசிஷன் சொல்கிறோம், எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் எலக்ட்ரானுக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்படி இது வந்தது. நம்ம இப்போ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம், அது எப்படி வந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் மட்டும் பற்றி பார்ப்போம். மேபி அதுக்கு வேணால் தனியாக வீடியோ பார்ப்போம், சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி வந்ததுன்னு. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் இதில் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஷ்ரோடிங்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் இந்த கைனெட்டிக் எனர்ஜியை கொஞ்சம் மாற்றி எழுதுறாருங்க. மொமெண்டம்ன்ற எக்ஸ்பிரஷன் வர மாதிரி மாற்றி எழுதுறாரு. எப்படி மாற்றி எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, சைடில் எழுதுகிறேன். ½ mv² என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் ஒரு எம்லையும் டினாமினேட்டர் ஒரு எம்மாலையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறாருங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ½ m²v² டிவைடட் பை எம்னு ஆகும். ஸோ நமக்கு தெரியும் p is equal to mv, இட் இஸ் எ லீனியர் மொமெண்டம், நமக்கு தெரியும் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, mv² ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் பை 2m. ஸோ அந்த mvக்கு பதிலாக p² போட்டுடலாம். ஸோ டிவைட் பை 2m. ஸோ இப்படி கைனெட்டிக் எனர்ஜியை மாற்றி எழுதுறாருங்க, ஒரு லீனியர் மொமெண்டம் வர மாதிரி. ஸோ p² டிவைடட் பை 2m அப்படின்னு இதை மாற்றி எழுதுறோங்க. ஸோ கைனெட்டிக் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜியை இவர் ஷ்ரோடிங்கர் என்ன பண்ணுறாருங்கன்னா, இப்போ ஒரு பெரிய v அப்படின்னு மாற்றிக்கிறாருங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்லாம் போனீங்க அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம வந்து வோல்டேஜ்னு சொல்லுவோம். அந்த வோல்டேஜில் வரக்கூடிய வியை தான் அவர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுக்கிறாரு. அப்படியே இருக்கட்டும், டோட்டல் எனர்ஜி இ. ஸோ அகெயின் நீங்கள் போரோடைய அட்டாமிக் மாடல் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா, போர் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட்டில் சுற்றி வரதா சொன்னார், அதாவது குவான்டைஸ்டு ஆர்பிட் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ், அதாவது பொசிஷன் டைம்ஸு லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். இது ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவல்னா, அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு ஈக்குவலைஸ் பண்ணியிருந்தார் போர். ஸோ அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த mv p நமக்கு தெரியும். ஸோ px is equal to h/2πன்னு எழுதலாம். ஸோ அகைன் நம்ம p கொஞ்சம் மாற்றி எழுதலாம், h/2πxன்னு மாற்றி எழுதலாங்க. ஸோ அகைன் இந்த வேல்யூவை இதை கொண்டாந்து இந்த இடத்துல மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ
என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4 ஆகிடும், பை ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஆல்ரெடி அங்கே ஒரு 2m இருக்குது டினாமினேட்டரில். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் வருதுங்க. இந்த நெகட்டிவ் ஷ்ரோடிங்கர் எப்படி ஏன் வந்தது அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா ஷ்ரோடிங்கரோட ஃபுல் ஈக்குவேஷன் நம்ம ஃபுல்லாக படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த நெகட்டிவ் ஏன் வந்துன்றது புரியுது. நான் படித்த வரைக்கும் அதை என்னால் கற்றுக்க முடியல. மேபி அதுக்கு இன்னொரு வீடியோ வேணால் போடுறேன் அது எப்படி வந்தது அப்படின்னு. ஸோ என்னோட சேர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நெகட்டிவ் வந்துடுது ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜிங்க. நல்லா பாருங்கள் இந்த இடத்துல மறுபடியும் இதை வந்து லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். நெகட்டிவ் ஹெச் ஸ்கொயர், ஸோ 4 × 2 8 பை ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரை பாருங்கள். ஆக்சுவலி இந்த எக்ஸ் ஸ்கொயர் நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் ஒரே ஒரு விஷயம் தான் மாறக்கூடியது. என்ன பார்த்தீங்கன்னா பொசிஷன். இதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டி பிரின்சிபல் சொல்லுவார். மாறக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டமும் இந்த பொசிஷன் தான். பொசிஷன் கரெக்டாக இருந்தால் மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியாது, மொமெண்டம் கரெக்டாக இருந்தால் பொசிஷனை கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான் வேரியபிள் ஆகக்கூடிய மாறக்கூடிய வேரியபிள். அதை டிஃபரன்ஷியல் கால்குலஸாக நம்ம மாற்றுறோம். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரிஞ்சிருந்தால் தான் அது புரியணுமா அப்படின்னு ஒன்றும் இல்லை. மாறக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம மாற்றுறோம். இன்னொரு விஷயம், இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷன், ஒரே ஒரு டிமென்ஷனலுங்க. எக்ஸ்ன்ற டிமென்ஷனில் அப்புறம் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக எலக்ட்ரான் 3 dimensional ஸ்பேஸில் இருக்குது. ஸோ நம்ம ஒய் கோஆர்டினேட்ஸும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது, ஜி கோஆர்டினேட்டும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஷன் டோட்டலாக எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, ஸோ டிஃபரன்ஷியல் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட்டுங்க, அதாவது ஸ்கொயர் ஆஃப் த எக்ஸ் கோஆர்டினேட் இப்படி மாற்றுறோங்க. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர், ஸோ அதேமாதிரி டிஃபரன்ஷியல் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் அந்த v இஸ் ஈக்குவல் டு இ. ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் புக்கில் இருக்க மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படி வந்தால் இந்த எனர்ஜி ஈக்குவேஷனில் சைன்ற அந்த வேவ் ஃபங்க்ஷனை கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க ஷ்ரோடிங்கர். இந்த சை நான் எதை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா ஈக்குவேஷன் ஹெச் கேப்பு டைம்ஸ் சை இஸ் ஈக்குவல் டு இ டைம்ஸு சை. இந்த சையை கொண்டாந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க. இந்த ஹெச் கேப் தான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோங்க. ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டெரைவ் பண்ண பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் அந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனை தான் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோங்க. ஸோ அப்படி தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா சையை மல்டிப்ளை பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சரி நெகட்டிவ் ஹெச் ஸ்கொயர் 8 பை ஸ்கொயர். ஸோ உள்ள மல்டிப்ளை ஆகுது சை, இங்கே வேரியபிளோட டிஃபரன்ஷியலோட மல்டிப்ளை ஆகுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சை டிஃபரன்ஷியல் ஒய் ஸ்கொயர் சை டிஃபரன்ஷியல் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் வி சை மல்டிப்ளை ஆகுது இஸ் ஈக்குவல் டு இ சை மல்டிப்ளை ஆகுதுங்க. ஸோ இதை தான் வந்து உங்கள் புக்கில் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் கொடுத்தா நமக்கு எதுவும் புரியாது தான். அதனால தான் உங்களுக்கு எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன்லேருந்து ஆரம்பித்தேன் நான். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவு எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூங்க. இந்த ஹெச் ஸ்கொயர் பிளாங்க்ஸ் கான் 8 பை ஸ்கொயர் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இங்கே மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் விட்டு வந்துட்டேன் உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் எம்மை விட்டு வந்துட்டேன். சாரி, இடத்துல எம் இருக்குது. இது எல்லாமே நோன் வேல்யூங்க. அந்த மாறக்கூடிய ஒரே வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாறக்கூடியது டிஃப்ரென்ஷியல் நம்ம போட்டோம் இல்லைங்களா எவ்வளோ நேரம், இந்த வேவ் ஃபங்க்ஷனுங்க. இந்த வேவ் ஃபங்க்ஷன் தாங்க மாறக்கூடிய வேல்யூ. ஆக்சுவலாக இந்த வேவ் ஃபங்க்ஷன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, என்ன சொல்ல வருதுன்றதை ஆக்சுவலாக ஒரு எப்படியோ வந்து ஷ்ரோடிங்கர் வந்து இந்த சைன்ற ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிட்டாரு. ஆனால் இதை இன்னும் புரிஞ்சிக்க முடியும் நம்மளால். இன்னும் சொல்ல போனால் ஆக்சுவலாக இதுக்காக ஒரு நோபல் பரிசாக வாங்கியிருக்காரு இந்த ஈக்குவேஷன் அவர் கொண்டு வந்ததுக்காக. எலக்ட்ரானோட எனர்ஜி குவாண்டம் லெவலில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா இப்போயுமே அந்த சையை வந்து புரிஞ்சிக்க முடியல. இப்போ வந்து அவர் 1926 கண்டுபிடிச்சார். கிட்டத்தட்ட இப்போ 2020 கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் மேலேயே ஆகிப்போச்சு. ஆனால் இப்போயுமே இதை பற்றின ஒரு சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் அட்டாமிக் ஸ்கேலு வேவ் நேச்சர்ன்ற காரணங்களால் தான். ஆனால் எப்படியோ அவர் தன்னுடைய புக்கில் கொஞ்சம் அவரோட ரெப்ரசன்ட் பண்ண பேப்பரில் இதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க பார்த்துருக்காரு. அதை நான் எங்கே எடுத்தேன் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவிலேருந்து எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷ்ரோடிங்கர் டீடைல்ஸ் த பிஹேவியர் ஆஃப் த சை சேஸ் நத்திங் ஆஃப் இட்ஸ் நேச்சர் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால அந்த நெகட்டிவ் சார்ஜ்னால சுற்றி தன்னை ஒரு ஃபீல்டானது பரப்பி ஒரு சார்ஜ் டென்சிட்டியை உருவாக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அந்த சையை.
ஆக்சுவலாக அதை ஆனால் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஹி வாஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். இதை யார் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸ் பான்ற பின்னால் வரக்கூடிய ஃபிசிக்ஸ்ட் வந்து அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதில் ஆக்சுவலாக சார்ஜ் டென்சிட்டி எதுவும் இல்லை. அதாவது எலக்ட்ரான் மேக்ஸிமம் எங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, ஐ மீன் ப்ராபபிலிட்டி, அது எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நம்மளால் ஒரு கணிப்பு, அது ப்ரெடிக்ஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. மேக்ஸ் பான் சொன்னது தான் கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சையை நம்ம பிளாட்டில், ஐ மீன் கிராஃபில் பிளாட் பண்ணலாம் இந்த வேவ் ஃபங்க்ஷனை. அப்படி பிளாட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரானோடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஷ்ரோடிங்கர் போட்டதுங்க இது. ஸோ வேவ் நேச்சர் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹையஸ்ட் பீக் அடையுதுங்க. ஸோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மேக்ஸ் பான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. இந்த ஹையஸ்ட் பீக்காக இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல தான் எலக்ட்ரான் தன்னுடைய நேரத்தை அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட். இதுதான் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம். இந்த ஹையஸ்ட் பீக் வேல்யூ தான் ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம். இந்த ஆம்ப்ளிடியூட்டில் தான் வந்து மேக்ஸிமம் அந்த எலக்ட்ரான் அதிகமாக காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து 1-2 ரிசல்ட்டில் கண்டுபிடிச்ச போட்ட கிராஃப் இல்லைங்க. பல 100-200 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எந்த ஒரு காமனாக வந்ததோ அந்த வேவ் ஃபார்மை தான் பிளாட் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் இந்த இடத்துல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது. இதை தான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்கிறாருங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, எலக்ட்ரான் அதிக நேரம் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுங்க. ஸோ இங்கேயும் பீக் இருக்குது. அப்போ இங்கே அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், மேபி அடுத்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எலக்ட்ரான் மேபி இங்கே இருக்கலாங்க. இந்த இடத்துல க்ளவுட் இருக்கலாம், ஏன்னா இங்கேயும் ஒரு பீக் இருக்குது, இந்த இடத்துல மேபி இருக்கலாம். ஸோ ஈவன் எலக்ட்ரான் நெகட்டிவ் வேவாக போகும்போது பாருங்கள், நெகட்டிவ் வேவாகவும் போகுது. ஸோ நெகட்டிவ் வேணால் போவோன்னா அங்கே அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு வாய்ப்பு இல்லை. ஐ மீன் இந்த இடத்துல இருக்காதுன்னு எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, அதை தான் சொல்கிறாரு, ஹூஸ் மாடுலஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிள் டென்சிட்டி. ஆக்சுவலாக நீங்கள் டென்சிட்டி, ப்ராபபிள் டென்சிட்டி அந்த எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த வேவ் ஃபங்க்ஷனோட ஸ்கொயர் எடுப்பீங்க. இந்த ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஈவன் நெகட்டிவ் வேல்யூஸில் இருந்தாலுமே வேவ் ஃபங்க்ஷன் அது வந்து மறுபடியும் அது பாசிட்டிவாக மாறிடுங்க. ஸோ எலக்ட்ரான் இங்கேயும் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதாங்க சைன்றது நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு மேக்ஸ் பான் வந்து தெளிவாக கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ அதனால் புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டில் சுற்றி வரன்ற கான்செப்ட் போய் ஆர்பிட்டால்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்ற கான்செப்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுங்க. அடுத்து அந்த ஆர்பிட்டால்ஸை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ஃபேசினேட்டிங் ஈக்குவேஷன் இது. நான் முதல்ல படி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தில் இந்த கான்செப்ட் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட புக்கில் எண்ட் ஆஃப் த பேராகிராஃபில் இதில் வந்து டைம் வேரியபிளே இருக்காதுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்து பார்த்தேன். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் வேரியபிள். நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் எங்கேயுமே நீங்கள் டைம்ன்ற ஒரு கான்செப்டே பார்க்க முடியாது. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து பொசிஷன் மொமெண்டமே வந்து நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஸோ டைம்ன்றது ஒரு மீனிங்லெஸ் கான்செப்ட் ஆகிடுது. ஸோ இதை தான் வந்து ஆண்ட்மேன் வந்து அட்டாமிக் லெவலில் போய் குவாண்டம் லெவலில் போய் தன்னோட பாஸ்ட்டில் சில விஷயங்களை மாற்றிட்டு மறுபடியும் ஃப்யூச்சரில் இப்படி நடக்கக்கூடாதுன்னு பாஸ்ட்டு சில விஷயங்களை மாற்றிட்டு மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுவாங்க. அந்த விஷயமே எதுனா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரோடிங்கரோடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷனை வச்சு தான் அப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான விஷயங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.